அதே சமயத்தில் ராமதாஸை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏன்னா கம்யூனிட்டி ரெண்டு ஒன்று. அது அவன் நார்த்தில் ராமதாஸை திருநெல்வேலி கெஸ்ட் ஹவுஸ்லேயே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், வடக்கே இருக்கிறவங்கள எல்லாம் பள்ளி, இங்கே எல்லாம் பள்ளியன்களாக இருக்கீங்க, பேர் தான் ஒன்று, நம்மளாம் ஒருதாய் மக்கள். ஒரு மனிதன் பிறக்கிறோம் இறக்குறோம், இதில் கூட சந்தேகமே இல்லை. ஆனால் பிறந்தவுடன் மனிதன் எந்த அளவுக்கு சரித்திரம் படைக்க வேண்டும். அரசியல் சேர்ந்தவங்களுக்கு அவன் செத்து போன ஒருபாடு அவருக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, அவருடைய பேர் வழங்குது. ஆனால் நம்ம மாதிரி ஆர்டினரி பீப்புளுக்கெல்லாம் செத்தா மறுநாளே ஒன்றும் இல்லை, யாரும் பேர் சொல்ல போகலை. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற வரை ஒரு சரித்திரம் படைக்கின்ற அளவுக்கு ஒரு புகழ்ச்சியோடு ஒரு செயலோடு செவ்வனமே செய்து முடித்து அந்த பேரை நிலைநாட்டுவது தான் மனிதனுடைய இயல்பு. பாப்பையா சாதாரண ஆள் அல்ல. அவர் காலேஜில் தமிழ் பண்டிதர், தமிழை நல்ல முறையில் கற்றவர், மக்களையும் அதே போல் நல்ல முறையில் அணுகக்கூடிய நண்பர். அதனால் அவருக்கு தமிழும் தெரியும், தமிழ் மக்களையும் தெரியும், தமிழுக்காக தொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். மக்களோடு மக்களாக இருந்து தமிழை போதித்து நல்ல முறையில் புகழ் பெற்றவர். அவர் இறந்ததுக்காக நடக்கிறது என்று சொன்னால் ஏராளமான கூட்டம் வந்திருக்கும் என்று நான் கருதி கொண்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறதே சில பேர் தான் இருக்கிறீங்க, அதுலேயும் முக்கியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. பொதுமக்கள் யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆகையினால இது போன்ற புகழஞ்சலியை செலுத்துகின்ற நிகழ்ச்சி இந்த முதலில் இங்கு தான் மதுரையில் தான் நடக்கிறது. எதற்காக புகழஞ்சலி, ஏன் புகழஞ்சலி, எதுக்கு நடத்த வேண்டும் என்று கூறினால் அது மிக மிக ஒரு புதுமையான ஒரு செயலாகும். எதற்கென்றால் நமக்காக, நம்ம மக்களுக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக உழைத்த மக்களுக்காக புகழஞ்சலி செலுத்துகிறோம். அதில் முதன்மையானவர் சேலத்தைச் சேர்ந்த உயர்திரு கலியபெருமாள் அவர்கள் இந்த சங்கத்தின் தலைவராக இருந்து பல செயல்களை செய்துள்ளார்.
எப்படி என்றால், நாங்கள் இருவரும் திருநெல்வேலியில் சென்று திருநெல்வேலி கலெக்டரை பார்த்து அங்கே ஒரு பிளாட்டு அலாட்மெண்ட் கொடுக்கணும். அந்த கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கலெக்டரை பார்த்து இன்னும் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் தந்துடுறோம், சற்று அமௌண்ட்டு கட்டுங்கன்னு சொன்ன பிறகு அதை கட்டி மக்களுக்கு அந்த பிளாட்டை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுபோன்ற நிறைய நிகழ்ச்சிகள் இந்த சமுதாய மக்களுடைய பெயரை மாற்றுவதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட பேர் மெட்ராஸு ஹோட்டலில் தங்கி பார்க்கலான்னு போனோம். ஆனால் பார்க்குறதுக்கு முடியல. அதனால் இது போன்ற செயல்கள் எல்லாம் பல செயல்கள் உண்டு. அவர் ஒரு வக்கீல் மட்டுமல்ல, ஒரு வக்கீல் ஆர்டினரி வக்கீலுக்கு லா மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் அரசியலில் பழம்பெரும் நபர். அவர் அரசியல் தெரியாத விஷயமே கிடையாது. அதிலே காங்கிரஸ் என்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்ததோ அதிலிருந்து காங்கிரஸிலே உழைத்து காங்கிரஸிலே பழம்பழுத்து அவர் இருந்துள்ளார் என்பதை உங்களுடைய அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் செய்துள்ள செயல்கள், அவர்கள் லாவில் வக்கீலா தொழில் செஞ்சாலும் டிராஃப்ட்டுங்களை ரொம்ப கட்டிக்காரர் என்பதை நான் அறிவேன். இங்கிலீஷில் டிராஃப்ட் எல்லோரும் போடுவாங்க, எல்லோரும் எழுதுவாங்க. ஆனால் கோர்ட்டில் கூட சில பேர் டிராஃப்ட் இங்கிலீஷ் கிராமர் இருக்குதா இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க, மேட்டர் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வித் கிராமரோட அழகாக டிராஃப்ட் போடுவதை நான் கண்கூடாக அறிந்திருக்கிறேன். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது கூட நல்ல தெளிவாக விவரமாக மக்களுக்கு புரிகின்ற வகையிலே, ஜட்ஜுக்கு புரிகின்ற வகையிலே ஆர்கியூமெண்ட் செய்திருக்கார் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் வெகு நாளாக இருந்து தன்னுடைய ஆயுளை முடித்து உள்ளார் என்பதை நாம் எல்லோரும் வருந்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பெரும்பாலும் நானும் அவர் தான் வருவோம். எந்த மீட்டிங் இருந்தாலும் அப் டு கன்னியாகுமரி வரலையும் போயிருக்கோம். எல்லா செயலுக்கும் அவர் தான் எல்லாம் செலவு செய்து எல்லா மீட்டிங்கும் நல்ல மாதிரி ஃபங்க்ஷனில் நடத்தியிருக்காரு. திருநெல்வேலியில் பண்ணியிருக்காரு, மதுரையில் பண்ணியிருக்காரு, சேலத்தில் பண்ணியிருக்காரு, திருச்சியிலும் பண்ணியிருக்காரு, பல நகரங்களிலே பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் ராமதாஸை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏன்னா கம்யூனிட்டி 2 ஒன்று. அது அவன் நார்த்தில் ராமதாஸை திருநெல்வேலி கெஸ்ட் ஹவுஸ்லேயே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், வடக்கே இருக்கிறவங்கள எல்லாம் பள்ளி, இங்கே எல்லாம் பள்ளியர்களாக இருக்கீங்க, பேர் தான் ஒன்று, நம்மளாம் ஒருதாய் மக்கள், அதனால் நம்மளாம் நமக்குள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்று அவர் சொல்லி கொண்டு போனார். அதே ஞானசேகரன், நம்மளுடைய தலைவர் ஞானசேகரனுடைய விழாவை கூட தன்னுடைய மீட்டிங்கில் பேசி அந்த பொறுப்பை என்னுடைய ஒப்படைங்கள், அந்த விழாவை நானே சொந்த செலவு செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த விழாவை எடுப்பதற்கு அவருடைய அணுகிய நபர்கள் யாரும் இல்லை என்பதை வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு குருசாமி சித்தர் என்பவர் கோவையை சேர்ந்தவர். கோவையை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் பல பத்திரிகைகளை நடத்தியவர். பல பத்திரிகை மூலமாக மக்களுக்கு நல்ல சேவை செய்துள்ளார். படிப்பு, பொருளாதார வசதி, சமுதாய வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து அவர் புக்கு எழுதுறதுனால அவர் இந்த தமிழ்நாடு பூரா ஓரளவு நல்ல பேர் உண்டு. ஒரு மனிதன் பிறக்கிறோம், இறக்குறோம், இதில் கூட சந்தேகமே இல்லை. ஆனால் பிறந்தவுடன் மனிதன் எந்த அளவுக்கு சரித்திரம் படைக்க வேண்டும். அரசியல் சேர்ந்தவங்களுக்கு அவன் செத்து போன ஒருபாடு அவருக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, அவருடைய பேர் வழங்குது. ஆனால் நம்ம மாதிரி ஆர்டினரி பீப்புளுக்கெல்லாம் செத்தா மறுநாளே ஒன்றும் இல்லை, யாரும் பேர் சொல்ல போகலை. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற வரை ஒரு சரித்திரம் படைக்கின்ற அளவுக்கு ஒரு புகழ்ச்சியோடு ஒரு செயலோடு சிவனமே செய்து முடித்து அந்த பெயரை நிலைநாட்டுவது தான் மனிதனுடைய இயல்பு. அதை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். ஏனென்றால் சில பேர் ஏழைகளாக இருக்கலாம், சில பேர் பணவசதி படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பணவசதி படைத்தவர்கள் அரசியலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி அல்லது எந்த இடத்துல போனாலும் அவர் செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்கை நிலைநாட்டி தன்னுடைய இறந்த பிறகும் அந்த பெயரை நிலைநாட்டுவது தான் ஒரு மனிதனுடைய சரித்திரமாகும். அது போன்ற செயல்களில் நிலைநாட்டியவர் குருசாமி அவர்கள். அடுத்த ஞானசேகரன் அவர்கள் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்கார்.
ஆசிரியர் தொழில் எல்லா தொழிலை விட புனிதமான தொழில். அந்த தொழில் தான் எத்தனையோ மக்களை உருவாக்க வேண்டிய கடமை அவருக்கு உண்டு. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது திரு ஞானசேகரன் அவர்கள் நல்ல முறையில் நல்ல கல்வியை மக்களுக்கு குழந்தைகளை கற்றுக் கொடுத்து நல்லா உருவாகியிருப்பார் என்பது நான் அறிகிறேன். ஆகையினால் அவருடைய அஞ்சலி மக்களோடு மக்களாக மதிப்புமிக்க செயலோடு விளங்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கோவிந்தசாமி, இந்த கோவிந்தசாமி என்பவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கோவிந்தசாமி என்பவர் எங்கு சமுதாய மீட்டிங் நடந்தாலும் அவர் வராமல் இருக்க மாட்டார். தஞ்சாவூர் ஏரியாவில் பேர சொன்னால் அவர் தான் கோவிந்தசாமி தான். கோவிந்தசாமி தான் நல்லவர். இப்போ வந்து ஆள் முகம் சரியில்லாதனால என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவர் சண்முகம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இவர் இப்போ பார்க்கும்பொழுது தான் கோவிந்தசாமி. அவர் தஞ்சாவூர்லேருந்து எந்த மீட்டிங் எங்கே நடந்தாலும் அவர் சமுதாய மீட்டிங்கை அட்டன் பண்ணி தன்னால் ஈன்ற வார்த்தைகளை கூறி மேடையில் ஏறி வார்த்தைகளை கூறி ஒரு சிறப்பான செயலை செய்துள்ளார் என்பதை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். அவருக்கு நாமெல்லாம் புகழஞ்சல் செலுத்துவது நம்மளுடைய கடமையாகும். அதோடு இறுதியாக பாப்பையா சாதாரண ஆள் அல்ல. அவர் காலேஜில் தமிழ் பண்டிதர், தமிழை நல்ல முறையில் கற்றவர், மக்களையும் அதே போல் நல்ல முறையில் அணுகக்கூடிய நண்பர். அதனால் அவருக்கு வந்து தமிழும் தெரியும், தமிழ் மக்களையும் தெரியும், தமிழுக்காக தொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். மக்களோடு மக்களாக இருந்து தமிழை போதித்து நல்ல முறையில் புகழ் பெற்றவர். அவர் இறந்ததற்காக அவருடைய புகழஞ்சலியை நாம் எல்லோரும் செலுத்த என்று கூடியிருக்கின்றோம். அதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த 5 பேர்களுக்கு நாம் புகழஞ்சி செலுத்துகிறோம் என்றால் இந்த 5 பேரோடு நிற்காது. ஏதாவது நம்மளுடைய தலைவர்களோ அல்லது நாமோ இறந்தாலும் இருந்தாலும் தன்னுடைய சரித்திரத்தை படைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற என்னை அழைத்தமைக்கு நன்றியை கூறி